பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, அறந்தாங்கி கிறிஸ்தரசர் பங்கு ஆய்விற்காக வந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களெல்லாம் சந்திப்பதில் அத்துணை ஆனந்தம். பங்களவிலும் கிளை பங்குகளிலும் நீங்கள் இருக்கிற இடத்திற்கே வந்து சந்திப்பதில் அத்துணை சந்தோஷம். நேற்றும் கூட 2 நம்முடைய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று வந்தோம். இன்றும் திருப்பலி முடிந்த பிறகு வர இருக்கிறேன். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கூடுதலான மகிழ்ச்சி, இந்த ஆலயம் இப்போது நிறைந்திருக்கிறது. பங்கு தந்தை அவர்களும் முன்னுரையில் சொன்னார். இதே போல் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் திருநாள் போல ஆலயம் நிறைந்திருந்தால் அது கடவுளுக்கு எத்துணை மகிழ்ச்சியை கொடுக்கும் என யோசித்து பாருங்கள். ஆகவே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அறந்தாங்கி பங்கு அதை அறிந்திருக்கிறேன். 1.5 ஆண்டுகள் என்றாலும் கூட ஒரு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பங்கு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆக நாம் கொண்டிருக்கிற அந்த கத்தோலிக்க விசுவாசம் நமது கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதில் நாம் காட்டுகிற அக்கறை, ஊக்கம், அவை அத்துணையும் அந்த கிறிஸ்துவுக்கு நாம் பகரக்கூடிய சான்றாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக வாழ்வதின் முதன்மையான நோக்கமே நாம் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கைக்கு சான்று பகர்வது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நற்செய்தியை ஊருக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் உரத்து அறிவிப்பது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில்தான் நாம் இன்று கூடி வந்திருக்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரின் நாள். இது மிக புனிதமான நாள். எஸ்ஐயாவின் வார்த்தைகளில் சொல்வதென்றால், எஸ்ஐயா இறைவாக்கு நூல் 58ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் எஸ்ஐயா சொல்லுவார், ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு கொடுங்கள் என்று சொல்லுவார். ஆக இது மகிழ்ச்சியின் நாள், இது ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள். இந்த நாளில் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அதிலும் சிறப்பாக இது தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. கடவுளை விருப்பத்தோடு தேட, அந்த கடவுளிடம் திரும்பி வரக்கூடிய, நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய இத்தவக்காலத்தில், தவக்கால ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள், ஞாயிறு திருப்பலி என்பது கடன் திருப்பலி, கடவுளுக்கு நாம் செலுத்தவே வேண்டிய நன்றி திருப்பலி. என்ன வேலை இருந்தாலும், எவ்வளவு உடல் சோர்வு இருந்தாலும் ஞாயிறு திருப்பலி தவறாமல் நாம் பங்கெடுக்க வேண்டிய ஒன்று என்று. ஆகவே தான் மறைமாவட்டமும் கூட 10 கட்டளைகளோடு, திரு அவையின் 6 கட்டளைகளோடு, மறைமாவட்ட கட்டளைகள் என்று 3 கட்டளைகளை கொடுக்கிறது. ஒன்று, ஞாயிறு திருப்பலி பங்கேற்பு. குடும்பங்களாக, முழு குடும்பங்களாக, கிளைப்பங்குகள் என்றாலும் முயற்சி எடுத்து ஞாயிறு திருப்பலிக்கு போவது என்பதை உறுதி செய்ய நமக்கு கடமை இருக்கிறது. அன்பியங்களாக நீங்கள் கொடுத்த வரவேற்பு கண்டு மகிழ்ந்தேன். அன்பியங்களாக வாழ்வதுதான் கிறிஸ்தவ திரு அவைகளாக வாழ்வது என்று திரு அவை நமக்கு போதிக்கிறது. இட்ஸ் எ நியூ வே ஆஃப் பீயிங் த சர்ச் என்று சொல்லுகிறது. ஆக திரு அவையாக வாழ்வது என்பதே அன்பிய குடும்பங்களாக வாழ்வது என்று திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அன்பியத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அருமையான இந்த உறுதிப்பூசல் பெறப்போகிற பிள்ளைகள் மட்டுமல்ல, இளம் பருவத்தில் இருக்கிற நமது எல்லா பிள்ளைகளுமே ஞான காரியத்தில் வளர்க்கப்பட வேண்டும், இறை அறிவில் வளர்க்கப்பட வேண்டும், இறை அச்சத்தில் அந்த பிள்ளைகள் வளர வேண்டும், விவிலிய ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய மறைக்கல்வி வகுப்புகளில் நமது பிள்ளைகள் பங்கெடுப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்கிற அந்த 3 கட்டளைகளை தஞ்சை மறைமாவட்டம் நமது மக்களுக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, என்னை பொறுத்தவரை இந்த 3 காரியங்களும் ஊக்கத்தோடு இருக்கிற ஒரு பங்கு, ஆரோக்கியமான பங்கு, வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கு உரத்து சான்று பகரக்கூடிய பங்காக இருக்கும் என்பது எனது ஆழமான அழுத்தமான நம்பிக்கை. பிரியமானவர்களே, ஆக இந்த நாளில் கடவுளுடைய பிள்ளைகளாக குடி வந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையே கடவுள் கொடுத்த பெரும் கொடைதானே. ஆக இந்த நல்ல கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பவுலடியாரின் வார்த்தைகளில் அவர் முன்னாள் அறிஞர்களை மேற்கோள் காட்டி சொல்வார், ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலே தானே. இந்த வாழ்க்கை என்பது நீர் கொடுத்த கொடைதானே. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயங்குகிறோம், அத்தனையும் முத அருள் தானே, முத அருள் பராமரிப்பு தானே என்று உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய தருணம் இந்த ஞாயிறு திருப்பலி. கடந்த வாரம் முழுக்க பெற்றுக்கொண்ட எல்லா இறையருளுக்காக நன்றி செலுத்தி பிறந்திருக்கிற அந்த புதிய வாரத்திற்காக கடவுளது அருளையும் ஆசையை வேண்டி நிற்கிற அற்புதமான தருணமாக இந்த ஞாயிறு திருப்பலி பார்க்கப்பட வேண்டும். இதுதான் நாம் அனைவரும் கடவுளுடைய பெயரால் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய தருணம். நமது பங்கில் பல பேர் குடியிருக்கிறோம்,
பல சமூகங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறோம், பல பொருளாதார குழுக்களை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், அறந்தாங்கியிலேயே இருக்கிற மக்களாக இருக்கிறோம், கிளைப்பங்கு மக்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக அந்த தூய ஆவியாரை எப்போதும் ஒன்று சேர்க்கிறார். நம்பிக்கை மிகுந்த சமூகங்களாக ஒன்று சேர்க்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவருக்கு எந்நாளும் உரத்து சான்று பகிர்ந்து வாழ்வதற்கான அருளை அவர் தாமே நமக்கு கொடுக்கிறார் என்று உணர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ வாழ்வு என்பது விவிலியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட மனிதர்களாய், விவிலியத்தை ஆழ்ந்து வாசிக்கக்கூடிய மனிதர்களாய், நாம் பெற்றுக்கொண்ட இறைவார்த்தைக்கு என்னாலும் சான்று பகர்ந்து வாழக்கூடிய மக்களாக வாழ்வதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் எப்படி வாழ்ந்தது என்று திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தை முதல் வாசிக்கிறோம். அவர்கள் கடவுளுடைய பெயரால் ஒன்று கூடி வந்தார்கள். ஒன்று கூடி வருகிற போதெல்லாம் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இறைவார்த்தையை காது கொடுத்து கேட்டார்கள். அப்பத்தை பிட்டு நட்புறவில் வாழ்ந்தார்கள். தங்கள் உடைமைகளையும் கூட இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்ந்து ஒரு புதிய பொது உடைமை சமுதாயமாக, சமத்துவ சமுதாயமாக, சமூக நீதி சமுதாயமாக வாழ தொடங்கினார்கள். அதுவே கிறிஸ்துவ வாழ்வு என்பதை அறிந்து வாழ்ந்தார்கள். எல்லோருடைய நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கையும் பெரும் அளவில் பெருகி வந்தது என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக அந்த ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. நமது பங்கை சார்ந்தவர்களும் மறைவட்ட அளவிலோ மறைமாவட்ட அளவிலோ விவிலிய போட்டி என்றால் அத்தனை ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறார்கள், முதல் பரிசையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதும் கூட நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு காரியம். ஆக இறை வார்த்தை மீது நாம் கொண்டு இருக்கிற அந்த ஆழமான பற்று, ஈர்ப்பு, அந்த வார்த்தையை வாழ்வாக்குவதில் நாம் காட்டக்கூடிய அக்கறை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையான பண்புகளாக மாறிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கு இறை சமூகமாக இருக்கிறோம். நம்முடைய எல்லா குடும்பங்களையும் கடவுள் தம்முடைய அன்பு பிள்ளைகளாக அறந்தாங்கி பங்கு இறை சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கிறார். நாம் பல இடங்களிலிருந்து பணியின் நிமித்தமோ வேலை நிமித்தமோ தொழில் சார்ந்தோ படிப்பு சார்ந்தோ இங்கு குடியேறி இருக்கலாம். ஆனால் 6 மாதங்களுக்கு மேலாக இங்கு குடியிருந்தோம் எனில் இதுவே நமது பங்கு, இதுவே நமது பங்கு. நாம் இந்த பங்கு இறை சமூகமாகத்தான் அடையாளப்படுத்த வேண்டும். அது குடும்ப அட்டை வாங்குவதாக இருக்கட்டும், அருள் அடையாளங்களுக்காக தேடி வருவதாக இருக்கட்டும், நாம் எங்கு பிறந்திருந்தாலும், அந்த ஊர் நமக்கு பிடிக்கும் என்றாலும், அந்த கோயில் நமக்கு பிடிக்கும் என்றாலும் கூட 6 மாதங்களுக்கு மேல் அறந்தாங்கியில் குடியிருந்தால் இதுவே நமது பங்கு என்கிற உணர்வோடு இது எனது பங்கு, இது எனது பங்கு இறை சமூகம், இந்த பங்கு இறை சமூகத்தில் வாழத்தான் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்று உணர்ந்து வாழ்வது, பங்கின் எல்லா செயல்பாடுகளிலும் ஊக்கத்தோடு பங்கெடுப்பது என்பது நம்முடைய அடிப்படையான கடமையாக இருக்கிறது. ஆக கிளை பங்குகள் என்றாலும் கூட இந்த கிளை பங்குகள் அறந்தாங்கி கிறிஸ்தரசர் பங்கை சார்ந்த கிளை பங்குகள் என்று உணர்ந்து வாழ்வது என்பது நமது அடிப்படையான கடமையாக இருக்கிறது பிரியமானவர்கள். ஆக இந்த நாளில் இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையும் கூட நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. குறிப்பாக முதல் தவக்கால ஞாயிறு வாசகங்கள் எல்லாம் இயேசுவின் அந்த 3 சோதனைகள் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டி நமது வாழ்விலும் தீமையின் எல்லா சோதனைகளுக்கு மத்தியிலும் நாங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நாங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நேற்று கூட திருப்பலியில் சொல்லிக் கொண்டிருந்த நேற்று மாலை குறும்பூர் திருப்பலியில் தீமோத்தேயுக்களே தனது 2ஆம் திருமுகம் 1 அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் புனித பவுலடியா சொல்லுவார், கடவுள் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவி? அது வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட ஆவி. ஆக மீண்டும் அச்சத்துக்குள்ளாகும் ஒரு அச்சம் கொடுக்கிற ஆவியை கடவுள் நமக்கு கொடுக்கவில்லை. ஒரு பலவீனமான ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. நாம் பயந்தாங்கொள்ளிகள் அல்ல, மாறாக கடவுள் எங்களுக்கு துணை இருக்கிறார் என்று உணர்ந்து வாழக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அன்பும் கொண்ட மக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுவார். ஆக இயேசு அந்த ஆவியால் நிறைந்திருந்தார். தனக்கு ஏற்பட்ட வந்த அத்தனை சோதனைகளையும் மிகுந்த வல்லமையோடு அவர் தகர்த்தெறிந்தார் என்று பார்க்கிறோம். அது அவருடைய புதுமை செய்யும் வல்லமையை தன் சுயநலத்திற்காக, தன் பசியை போக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய சோதனை என்றாலும் சரி, அல்லது கடவுளது வல்லமையை சோதித்து பார்ப்போமே, கடவுள் உண்மையிலேயே பாதுகாக்கிறார் என்று சோதித்து பார்ப்பதற்கான அந்த கோபுரத்திலிருந்து கீழே குதி என்கிற அந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அதே போல சுயநலத்தோடு தன் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கடவுள் தனக்கு கொடுத்த வாய்ப்பை மக்களை பயன்படுத்த விரும்ப வேண்டும் என்கிற அந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அத்தனை சோதனைகளிலும் அவர்
வல்லவராக வெற்றி பெற்றவராக வெளியே வந்தார். அத்தனை சோதனைகளையும் மேற்கொண்டார், அதன் மீது வெற்றி கொண்டார் என்றே நாம் பார்க்கிறோம். தன் தந்தையாம் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அன்பும் அதற்கு காரணம். அவரது ஆழமான ஜெப வாழ்வு அதை தீமை எதிர்கொள்வதற்கான வல்லமை அவருக்கு இயல்பாகவே கொடுத்தது என்று பார்க்கிறோம். பெரியமானவர்கள், நமது வாழ்விலும் ஏராளமான சோதனைகளை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளுகிறோம். இயேசுவுக்கு வந்த சோதனைகளும் ஒவ்வொரு நாளும் வந்த சோதனைகளை நம்ம ஊர்கள் இந்த பாஸ்கா நாடகம்லாம் நடத்துவாங்க. ஒத்தமைவு நற்செய்திகள் என்று சொல்லக்கூடிய மத்தேயு, மார்க், லூக்காவும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அடுத்தடுத்து இயேசுவுக்கு நடந்த சோதனைகள் போல் அந்த 40 நாட்களுக்குள் நடந்து போன சோதனைகள் மாறாக அவரது பணிவாழ்வு முழுக்க அவரை ஆட்டி படைத்த சோதனைகளாகவே இருந்தன. அத்தனை சோதனைகளையும் மேற்கொண்டார் என்றே பார்க்கிறோம். குறிப்பாக யோவான் நற்செய்தியாளர் இயேசுவின் இந்த சோதனைகள் அவரது பணிவாழ்வில் அவரோடே வந்தவை என்று பார்க்கிறோம். இயேசு அப்பங்களை பழகி அந்த மக்களுக்கு வயிறார உணவு கொடுத்த போது அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இவரை அரசராக்கி கொண்டால் நமக்கு பசி என்கிற சிக்கலே இருக்காது என்று அவரை அரசராக்க முற்படுகிற போது அவர்களை விட்டு விலகி போனார். அந்த சோதனையும் அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் கடவுளை மட்டும் பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த அருளை இயேசு நிரம்ப பெற்று கொண்டிருந்தார். அந்த அருளையே நமக்கும் கொடுக்கிறார் என்று பார்க்கும். இத்தவக்காலம் அந்த கடவுளிடம் திரும்பி வர நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அந்த கடவுளை வந்து சேர்வதற்கு தடையாக இருக்கிற அத்தனை சோதனைகளையும் அத்தனை தீமைகளையும் தூக்கி எறிந்தவர்களாய் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள், அந்த கடவுள் எங்கள் தந்தையாக இருக்கிறார், எங்கள் தந்தையாம் கடவுளிடம் திரும்பி வருகிறோம் என்று உணர்ந்து வருவதற்கான அழைப்பு. கடந்த விபூதி புதன் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தையும் அதுதான். யோவேல் இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 13 முதல் இறைவார்த்தைகளில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் அவர் இரக்கம் மிகுந்தவர், பேரன்பு கொண்டவர், அருள் மிகுந்தவர், தான் செய்ய நினைத்த காரியத்தை தள்ளி போடக்கூடிய நீடிய பொறுமையுள்ள கடவுள், அவரிடம் திரும்பி வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுத்தது. அந்த கடவுளையே இத்தவக்காலத்தில் நெருங்கி வருவதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. அன்று விபூதி புதன் என்று 2ஆம் வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம். கொரிந்தியருக்கு எழுதிய தனது 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் புனித பவுலடியார் சொல்லுவார், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இதுவே அந்த தகுந்த காலம், கடவுளை தேடி போவதற்கான அந்த தகுந்த காலம் இது. அந்த கடவுள் மீட்பை நமக்கு அள்ளி தரக்கூடிய, நிரம்ப தரக்கூடிய அந்த அருளின் காலம் இது. பிரியமானவர்கள், கடவுளுடைய அருளின் காலம், அந்த அருளை நாம் அனுபவித்து உணரக்கூடிய காலம் இத்தவக்காலம். இத்தவக்காலம் அந்த கடவுளை நெருங்கி வருவதற்கான அருளை நமக்கு கொடுக்கட்டும். அடுத்த சகோதர சகோதரிகளை நெருங்கி செல்வதற்கான அருளை நமக்கு கொடுக்கட்டும். நம்மிடம் இருக்கக்கூடியதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கான நல்ல உள்ளத்தை நம்மை வளர்த்தெடுக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும். நம்முடைய தவ முயற்சிகள் வழியாக நமது வாழ்வை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி குறைகளை களைந்து இன்னும் அதிகமாக கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருளை தவக்காலம் நமக்கு மீட்டு கொடுக்கும். பிரியமானலாகவே தான் தவக்காலத்தின் 3 தூண்களாக பேசப்படக்கூடிய ஜெபமும் தவமும் நாம் செய்யக்கூடிய அரசெயல்களும் நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும். அடுத்த மனிதரிடம் நம்மை நெருங்கி போக செய்யும். நம்மிடமே நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை போக்கி நல்ல மனிதர்களை நம்மை வாழ செய்யும் என திருவை உணர்ந்து இந்த 3 காரியங்களிலும் அதிகமாக ஈடுபட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக இத்தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் இன்னுமாக அந்த கடவுளிடம் நெருங்கி வரக்கூடிய, அந்த கடவுளிடம் நெருங்கி ஆழமான உறவு பாராட்டுவதற்கான ஒரு அழைப்பு. நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகள் நமக்கு ஒரு முழுமையான விடுதலையை, கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்த விடுதலை உணர்வை நமக்கு கொடுக்கிறது என்பதை உணர முடியும். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பிறரை வாழ வைக்கிறது, பிறரை வளர்த்தெடுக்கிறது, அது கடவுளுக்கு மாட்சியாக அமைந்து போகிறது என்பதை திரு அவை இந்த நாட்களில் நமக்கு உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த பிள்ளைகளும் கூட இந்த நாளில் அந்த தூய ஆவியாரின் அருள்வரங்களை பெறப்போகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவியார் இந்த பிள்ளைகளுக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார், அந்த அன்பின் நிறைவை கொடுக்கிறார். கட்டுப்பாடு உள்ள பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக, நல்ல மனிதர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக வளர்த்தெடுக்கப்படுவதற்கு தேவையான அருளை இந்த தூய ஆவியார் இவர்களுக்கு கொடுக்கிறார் என திரு அவை நம்புகிறது. ஆகவே தான் இந்த உறுதிப்பூசல் அருள் அடையாள வழியாக
தமது ஆயர்கள் வழியாக இந்த அருள் அடையாளத்தை, அருளின் கொடைகளை இந்த பிள்ளைகளுக்கு திரு அவை எப்போதுமே கொடுத்து வருகிறது பிரியமானவர்களே. ஆக இந்த பிள்ளைகள் சிறுவர் சிறுமியர் என்கிற நிலையை தாண்டி, அடலசன்ஸ் என்கிற அந்த நிலையை தாண்டி வளரிளம் பருவத்தை இளையோராக வளர தொடங்குகிற அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு தேவை உடலில் ஊக்கம், உள்ளத்தில் ஊக்கம். இந்த பிள்ளைகளுக்கு தேவை உண்மையை பேசுவதற்கான ஆற்றல், நன்மையை செய்வதற்கான வல்லமை. எப்போதும் அந்த கடவுள் காட்டக்கூடிய நேரிய பாதையில் நல்ல மனிதர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான அந்த ஊக்கம், அந்த தைரியம் அத்தனையும் அந்த தூய ஆவியார் கொடுப்பார் என திரு அவை நம்புகிறது பிரியமானவர்களே. இந்த பிள்ளைகளை கடவுளுடைய பிள்ளைகளாக்கி, இந்த பிள்ளைகள் இருக்கிற குறைகள் அத்தனையும் போக்கி, இந்த பிள்ளைகளது வாழ்வை ஒளிமிகுந்த வாழ்வாக மாற்றுவது அந்த தூய ஆவியாரின் செயல்பாடு என்று திரு அவை நம்புகிறது. தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் 2 வார்த்தைகளில் அப்படித்தான் வாசிக்கிறோம். உலகம் படைக்கப்பட போகிறது. தூய ஆவியார் அங்கு தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால், தூய ஆவியாரின் அந்த குறுக்கீட்டுக்கு முன்னால் உலகம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய அந்த நூலின் ஆசிரியர் சொல்லுவார், இந்த உலகம் தோற்றம் இல்லாமல் இருந்தது, இந்த உலகம் வெறுமையாக இருந்தது, இந்த உலகத்தை இருள் சூழ்ந்திருந்தது என்று சொல்லுவார். ஆனால் தூய ஆவியார் செயல்பட தொடங்கிய பிறகு என்ன மாறுகிறது? இந்த உலகத்திற்கு ஒரு அழகிய தோற்றம் கிடைக்கிறது. கடவுளே பார்த்து, தான் படைத்த உலகை பார்த்து வியப்போடு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த உலகம் ஒரு அருமையான வடிவத்தை பெறுகிறது. இந்த உலகத்தில் நிறைந்திருந்த வெறுமை என்பது போய் அங்கு நிறைவும் முழுமையும் தோன்றுகிறது. இருள் மறைந்து போய் அங்கு ஒளி தோன்றுகிறது. கடவுளே அதன் ஒளியாக இருந்தார் என்று சொல்லுகிறது தூய ஆவியாரின் செயல்பாடு. இந்த பிள்ளைகள் 80 பேருக்கும் அந்த தூய ஆவியார் கடவுளின் பிள்ளைகள் என்கிற அந்த புதிய தோற்றத்தை கொடுக்கிறார். இந்த பிள்ளைகளை நிறைவுள்ள முழுமையான மனிதர்களாக மாற்றுகிறார். இருளின் ஆதிக்கத்திற்கும், இருளின் சக்திகளுக்கும், இருளின் சோதனைகளுக்கு உட்பட்டிருக்கிற நமக்கு ஒளி தரக்கூடிய அடையாளமாக இந்த தூய ஆவியாரே திகழ்கிறார் என்று நாம் உணர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6-7 இறைவார்த்தைகளில் புனித பவுலடியார் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியாரை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவியாரே அப்பா தந்தை என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம், பிள்ளைகளாகவும் உரிமை வேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலை என்று சொல்லுவார். ஆக நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக்குவது யார்? தூய ஆவியார். நம்மோடு சேர்ந்து அந்த கடவுளை உரிமையோடு அப்பா தந்தை என்று அழைப்பதற்கான அருளை கொடுப்பது யார்? அந்த தூய ஆவியார். அடிமைகளாக அல்ல, உரிமை வேறு பெற்ற பிள்ளைகளாக, கடவுளது அருளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நம்மை வளர்த்தெடுப்பது, வழிநடத்துவது யார்? அந்த தூய ஆவியார் என்று சொல்வார். அதே கலாத்தியர்கள் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 28-29 இறைவார்த்தைகளில் புனித பவுலடியார் சொல்லிக் கொடுப்பார். நாம் கொண்டிருப்பது கிறிஸ்துவின் மீதான ஒரு நம்பிக்கை. நாம் பெற்றுக்கொண்டது தூய ஆவியார் என்கிற ஒருவரின் அருள் வல்லமை. நாம் உரத்த அறிவிப்பது அந்த ஒரே கிறிஸ்து விசுவாசம். அப்படியெனில் நாம் யார்? இனி ரோமையர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, இனி அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, இனி ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லோரும், தூய ஆவியால் வழிநடத்தப்படக்கூடிய எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அந்த அருளை நமக்கு கொடுத்து நம்மை ஒன்று சேர்ப்பது அந்த தூய ஆவியார் என்றே உணர்ந்திருக்கிறோம். திரு அவை தூய ஆவியாரின் திருநாளை இயேசுவின் விண்ணேற்பு திருநாளுக்கு பிறகு அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடினாலும் கூட நமது பங்கு இறை சமூகத்தை பொறுத்தவரை, அறந்தாங்கி இறை சமூகத்தை பொறுத்தவரை இன்றுதான் தூய ஆவியாரின் திருநாள். அந்த அருளை பெறத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த அருளை பெறத்தான் அந்த தூய ஆவியாரை நம்மை கூடி வந்திருக்கிறார். பங்கு தந்தையோடு, அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகளோடு, பங்கு மக்கள் எல்லோரோடும், கிளை பங்கு மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து கூடி வந்திருக்கிற இந்த நாள் தூய ஆவியாரின் திருநாள் என்றே பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் மீது மட்டுமல்ல, இங்கு கூடியிருக்கிற நம்ம அனைவர் மீதும் அந்த தூய ஆவியாரின் அருள் இன்று பொழியப்படுகிறது. யோவேல் இறைவாக்கு நூல் 2ஆம் அதிகாரம் 28-29 இறைவார்த்தைகளில் யோவேல் இறைவாக்கினர் சொல்லுவார் கடவுளின் வார்த்தைகளாக, அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்குரைப்பார்கள்.
உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்திருள்வேன். அப்படி நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மீதும், நம்முடைய பங்கை சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அனைவர் மீதும், நம் பங்கு தந்தை மீதும், நமது பங்கில் பணி செய்யக்கூடிய துறவியர் மீதும், எல்லோர் மீதும் அந்த தூய் ஆவியாரின் அருள் பொழியப்படக்கூடிய நாளாக இந்த நாள், இந்த உறுதிப்பூசல் திருநாள் அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அன்று பெந்தகோஸ்தே திருநாளில் எல்லா மக்களையும் ஒன்று கூட செய்து பல நாடுகளை சார்ந்த, பல இனக்குழுக்களை சார்ந்த, பல மொழிகளை பேசக்கூடிய பலதரப்பட்ட மக்களையும் கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்த்து தம்முடைய ஆவியின் வல்லமையால் நிறைத்து அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர அனுப்பிய அந்த தூய் ஆவியதாமே நம்மையும் ஒரு பங்கு இறை சமூகமாக இந்த நாளில் ஒன்று கூட்டி இருக்கிறார். கடவுளது அருளால் வல்லமையால் நம்மை நிறைக்கிறார். கடவுளின் இறை வார்த்தை மிகுந்த ஆற்றலோடு வல்லமையோடு எடுத்து செல்வதற்கான அந்த ஆற்றலை வல்லமையை கொடுக்கிறார். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை முதல் ஒரு நிகழ்வை வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், பேதுரு இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தவர், எனக்கு அவரை தெரியாது என்று மறுதளித்தவர். ஆனால் தூய் ஆவியாரின் அருளை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் எப்படி மாறி போகிறார் என்பதை விவிலியம் சொல்லுகிறது. அவர் எழுந்து பேசுகிறார். எந்த தலைமை சங்கத்தில் ஒரு பணிப்பெண்ணுக்காக பயந்து இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொன்னாரோ, அதே தலைமை சங்கத்தில் அந்த தலைமை குருக்கள் முன்னால் இருந்து முழங்குகிறார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. உங்களுக்கு கீழ்ப்படிவதா கடவுளுக்கு கீழ்ப்படிவதா நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கடவுளுக்கே கீழ்ப்படிவோம் என்கிற அந்த ஒரு ஆற்றலை வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தது தூய் ஆவியாரெனில், அதே தூய் ஆவியார் இந்த பிள்ளைகளுக்கு நமக்கும் அதே ஆற்றலை வல்லமையை கொடுக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்கு உரத்து வல்லமையோடு சான்றுபகருக்கான வல்லமையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாராக. இந்த பிள்ளைகள் அறிந்திருக்கிற அந்த தூய் ஆவியாரின் 7 வரங்களாக அறிந்திருக்கிற ஞானம், புத்தி, விமரிசை, அறிவு, திடம், பக்தி, தெய்வ பயம் போன்ற இந்த அருள் கொடைகளோடு சேர்த்து இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அருள் வரங்களான 9 கனிகளையும் கொடுக்கிறார் என்று சொல்வார் பவுலடியார். கலாத்தியர்கள் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தையில், தூய் ஆவியாரின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். சொன்னால் மட்டும் பத்தாது, வாழ்க்கையிலும் இந்த பண்புகளோடு வாழ உங்களுக்கு அன்போடு அழைப்பு விடுக்கிறேன். ஆக இறைவார்த்தை உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி, தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்வீர்களானால் இந்த கொடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்பது இறைவார்த்தை உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி உங்களில் நிறைவேறட்டும். அந்த தூய் ஆவியாரின் அருளை பெற்றுக்கொண்டவர்களாய், அன்பு மிகுந்த மனிதர்களாய், மகிழ்ச்சி மிகுந்த மனிதர்களாய், அமைதியான வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எப்போதும் எனது வேண்டுகோள் அதுதான், நல்ல பிள்ளைகளாக வளருங்கள், நல்ல கிறிஸ்தவர்களாக இருங்கள், நல்ல மனிதர்களாக இருங்கள். தூய் ஆவியார் உங்களுக்கு துணை இருப்பார். இந்த பங்கு இறை சமூகம் எப்போதும் இதே ஊக்கத்தோடு வளர்ந்து சிறந்து அந்த கிறிஸ்துவின் நற்செய்திக்கு எந்நாளும் உயிருள்ள சாட்சியமாக திகழ நம் பங்கு இறை சமூகம் முழுவதையும் இறைவன் இந்த நாளில் நிரம்ப ஆசீர்வதிப்பார். ஆமென்.